உன் பேரண்ட்ஸ் எதனால பிரிஞ்சாங்க, என்ன பிரச்சனை, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, யாரோட இருக்காங்கன்னு அவங்க இவனை கேக்குறப்போ இவன் அவமானத்தில் துடிச்சிருக்கான். அந்த வேதனையை எதை வச்சு சரி பண்ண முடியும்? எப்படி அவனை சமாதானம் பண்ண முடியும்? அவனை இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பேசாம பெத்துக்காமையே இருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து அவனை நரகத்துல தள்ளிட்டோங்கிறதா உண்மை. சுந்தரி, ஐ எம் ரியலி வெரி சாரி. அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு நான் யோசிக்காம இல்ல. இப்ப யோசிச்சு என்னங்க பிரயோஜனம்? வெளிப்படையா சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள அவன் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். உங்களை பத்தி பேசினாலே அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். அவனை படிக்கிறதுக்காக அப்ராட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவன் இங்க திரும்பி வரல. நான் இங்க இருந்துறேன் மம்மி, அந்த நரகமே எனக்கு வேண்டான்னு சொல்றான். அவனோட வேதனை வேற எந்த குழந்தைக்குமே வரக்கூடாதுங்க. நான் வேணா அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்த பாக்குறேன். அவன் ஃபோன் நம்பர் எனக்கு கூட. இது பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் பேச வந்தது நம்மளை பத்தி கிடையாது. என் மகனுக்கு வந்த வேதனையும் அவமானமும் வேற எந்த குழந்தைக்கும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் தமிழோட தங்கச்சியை அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் இந்த அளவுக்கு பாடுபடுறேன். அதுக்கு உங்க உதவி தேவையா இருக்கு. இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? இருக்குங்க. அந்த பொண்ணு சம்பாதிக்கிறோங்கிற எண்ணத்துலதான் புருஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு திமிரா பேசிட்டு இருக்கா. அவளை புருஷன் கூட சேர்த்து வைக்க ஒரே வழி அவ வேலைக்கு போறத நிறுத்தணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா அவளை வேலைக்கு வர விடாம பண்ணலாம். சுந்தரி, ஆக்சுவலா ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்றது போனா தான். நான் அதுல தலையிடுறது இல்ல. இப்படி நீங்க தயங்குவீங்கன்னு தெரிஞ்சுதான் என் மகன் படுற கஷ்டத்தை வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சொன்னேன். ஒரு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, ஒரு குழந்தை அப்பா இல்லாத அனதை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட செய்ய மாட்டீங்களா? செய்யல சுந்தரி. ஆனா இத பாருங்க, இது ஒண்ணு கம்பல்ஷன் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வருத்தப்பட போறது இல்ல. என் வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதானே. நான் பாட்டுக்கு. சுந்தரி, நான் செய்றேன். இப்ப என்ன, அந்த பொண்ணை வேலையை விட்டு நிறுத்தணும், அவ்வளவுதானே? நிறுத்திடலாம். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கிட்ட புருஷனோட போய் சேர்ந்து வாழுமான்னு நானே அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். போதுமா? போதும். இந்த உதவியை கேட்கதான் நான் உங்களை வர சொன்னேன். மறுக்காம சரின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும் சுந்தரி, உனக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? நீ வர சொன்னதும் போனா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா, அதை பத்தி தான் பேச போறியோன்னு நான் கொஞ்சம் நடுக்கத்தோட வந்தேன். நான் எதுக்கு அவளை பத்தி பேச போறேன்? உங்களோட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனையை நான் கோர்ட் மூலமா தீர்த்துக்க முடிவு பண்ணதும் உங்களுக்கு நல்லா தெரியும். கேஸ் கண்டிப்பா நடக்கும், அதுல நான் ஜெயிச்சு காட்டுவேன். நீங்க நான் கேட்ட இந்த உதவியை மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா சுந்தரி. சுந்தரி இரு, பில் நான் பே பண்றேன். வேண்டாம், உதவி கேட்டு வந்தவ நான் தான் பே பண்ணணும். சரி, நான் கிளம்புறேன். ஏங்க, நீங்க ரெடியா? ஐயோ, இத வேற காணுமே. தீபா வேற இப்ப வந்துருவா. அவ வந்தா லேட் ஆயிடுச்சுன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாளே. ஹலோ, குட் மார்னிங். முடிச்சிட்டு தானே இருக்கீங்க? முடிச்சிட்டு தான் இருக்கேன். பொண்டாட்டிய புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. ஐயாவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? உன்னை பார்க்க ஐயோக்கு என்னெல்லாமோ ஆயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லவே தெரியல. விடுங்க, கொஞ்ச நேரத்தை பாருங்க. பாசத்தை கட்ட பஞ்சாங்கெல்லாம் பாப்பாங்களா? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, திடீர்னு சாரி. இன்னைக்கு காலேஜ்ல சாரி டே. ஓ அப்படியா? ஆமா, இந்த சாரி இதுக்கு முன்னாடி நீ கட்டிருக்கியா? எனக்கு என்னமோ இத புதுசா பாக்குற மாதிரில இருக்கு. நம்பிட்டேன். இல்ல குட்டிமா, சத்தியமா தான் சொல்றேன். எனக்கு உன்னை இந்த சாரில பாக்கும்போது அப்படியே முதல் தடவை புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல, உன்னை நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போட்டேனா?
விடிஞ்சும் ரொமான்ஸா? என்ன தப்பா? தப்பு கிடையாது. ஆனா நீங்க இப்படி பாக்குறப்போ பேசுறப்போ எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல, நானும் காலேஜுக்கு போக முடியாது, நீங்களும் வேலைக்கு போக முடியாது. அதனால ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாருங்க. போ குட்டிமா, இன்னைக்கு நாள் வேலைக்கு போக முடியாது. போ. ஏன் ஏன்னு கேட்டா, இவ்வளவு ஒரு அழகான பொண்டாட்டியா காலேஜ் அமிச்சிட்டு எந்த முட்டாள் வச்சு ஆபீஸ் போய் உட்காந்துருப்பானா? ஒரு உணர்ச்சி இல்லாத மிஷின் மாதிரி என்னால் தினமும் ஓடிட்டு இருக்க முடியாது குட்டிமா. ஐயாக்கு யார் மேல இந்த கோவம்? ஏன் மேலதான். நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் மேல ஆகுது. இந்த 1 வருஷத்துல நம்ம எத்தனை நாள் சந்தோஷமா இருந்திருக்கணும் வரலூட்டு எண்ணிப்பாரு. 10 விரல 8 விரல் தான் மிஞ்சும். இந்த 2 நாள் தான் நம்ம வருஷத்துல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிறது பேர் வாழ்க்கையா? நீ இப்படி காலேஜுக்கும் நான் அப்படி ஆபீஸ்க்கும் சுத்திட்டே இருக்கிறது பேர் தான் குடும்பம் நடத்துறதா? ஹலோ சார், நீங்க இப்ப சம்பாதிக்கணும், நான் படிச்சு முடிச்சு சம்பாதிக்கணும். அதுக்காக தானே இதெல்லாம். அதுக்காக வேலை படிப்பு படிப்பு வேலைன்னு சுத்திட்டு இருந்தா அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறது. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அப்படி கேளு என் குட்டிமா. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எப்பயாவது ஒரு வாட்டி வந்துட்டு போறதுக்கு பேரு காதல் கிடையாது, கரண்ட். அது இருக்கா இல்லையா நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும். அடிக்கடி புருஷன் பொண்டாட்டி லவ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடினா வாரத்துல 7 நாள், 7 days a week. அப்போ வேலை வெட்டி பார்க்காம அன்பை மட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தா புவாக்கு என்ன பண்றது? நமக்குள்ள லவ்வும் இருக்கணும், லஞ்சும் கிடைக்கணும். பொண்டாட்டி கூட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லவ் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்காக டைம் ஒதுக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையை சலிச்சு போயிடாது. பொண்டாட்டி கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னா நீ வேலை பார்த்து கிழிக்கிற, டே முட்டாள், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு என் மேல எனக்கே கோவம் வருது குட்டிமா. எனக்கும் நினைச்சா சங்கடமா தான் இருக்கு. காலேஜ் படிப்புன்னு நான் உங்களை ரொம்ப தான் மிஸ் பண்றேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க கூட இருக்கணும்னு தான் தோணுது. உனக்கே எப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. என்ன பண்றதுங்க, நமக்கு பாசமும் முக்கியம், படிப்பும் முக்கியம். இன்னும் 3 வருஷம் தாங்க. அது கூட 3 நிமிஷம் முதல்ல டக்குன்னு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி சந்தோஷமா இருக்கலாம். இல்ல குட்டிமா, 3 வருஷம் இல்ல 300 வருஷம் ஆனாலும் இது நடக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன இப்ப படிப்புன்னு சுத்திட்டு இருக்க, நாளைக்கு வேலைன்னு சுத்த ஆரம்பிச்சிருவ. இப்படி வாழ்க்கை ஃபுல்லா படிப்பு வேலை நீ சுத்திக்கிட்டே இருந்தனா கடைசியில எப்படிதான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? அப்புறம் சம்பாரிச்சு என்னதான் பிரயோஜனம்? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவா? ஐயோ, ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி சொன்னதுக்கு தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். இனிமே நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். வாரத்துல 6 நாள் நம்ம குடும்ப நன்மைக்காக நம்ம ஃபுல்லா உழைக்கிறோம். அதே மாதிரி வாரத்துல 1 நாள் நம்ம அன்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒதுக்குறோம். நல்லாதான் இருக்கு. அப்புறம் ஓகே, வருஷத்துல 1 நாள் எப்படி லவ்வர்ஸ் டேன்னு வருதோ அந்த மாதிரி நமக்கு வாரத்துல 1 நாள் லவ் டே. குட், இன்ட்ரெஸ்டிங். மேல சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் சண்டே அன்னைக்கு நமக்கான எக்ஸ்க்ளூசிவ் டே. அன்னைக்கு நீ புக்ஸை தொடக்கூடாது, நானும் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன். அந்த ஃபுல் டே நீ நானும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். யாரும் அது தடுக்கவும் கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதான் என்னோட ஐடியா. எப்படி? கேட்க நல்லதா இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ குட்டிமா. சண்டேக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. வேணா ஒன்று பண்ணுவோமா? இன்னைக்கு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? இன்னைக்கே வா. ஆமா குட்டிமா, இன்னைக்கு தான் நாளும் நல்லா இருக்கு. நீயும் வழக்கத்தை விட ரொம்ப அழகா இருக்க. அதனால 2 பேரும் லீவ் போட்டு சும்மா அப்படியே ஜாலியா. போட்டேனா? அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒழுங்கா ஆபீஸ் போற வழியை பாருங்க. ப்ளீஸ் குட்டிமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போடேன் ப்ளீஸ். சான்ஸே இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. குட்டிமா, நீ என் செல்லம் இல்ல, என் வெல்லம் இல்ல. ப்ளீஸ் குட்டிமா, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு சூப்பரா இருக்க. துளசி, சரி நான் எதையும் பார்க்கல, நான் அப்புறமா வரேன். ஏய் நில்லுடி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, வா. அப்படியா சார்? மூக்கம் உரசிட்டு இருந்தீங்க. மானத்தை வாங்காதடி. கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொன்ன, அதான் ஊதி விட்டுட்டு இருந்தாரு. ஏங்க சொல்லுங்க அவளுக்கு. ஆமா அது கண்ணுல தூசி விழுந்துருச்சா, அதான் ஊதி விட்டுட்டு இருந்தா. 2 பேர் கண்ணிலையும் தூசி விழுந்து 2 பேரும் ஊதிக்கிட்டீங்களாக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா தான் வழியறீங்க. சரிடி, நீ காலேஜுக்கு வருவியா மாட்டியா? நான் கிளம்புறேன். ஏய், நான் ரெடியா தாண்டி இருக்கேன். எல்லாம் இந்த மனுஷனால வந்த வேணா. ஏய், ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் டி, புக்ஸ் எல்லாம் வேற வாங்கணும்னு சொன்னல. வரேன். உட்காரு தீபா. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். தமிழே, டேய் வாடா. நல்லா இருக்கீங்களா? அவனுக்கு என்ன கலக்கலன்னு தெரியுமா? சார் ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு. இன்னும் 2 வருஷத்துல சார் ஹோட்டல் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க போறாரு. என்னடா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேம்மா. டேய், நான் கேட்ட டீடைல்ஸ் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன்டா. நல்ல வேளை நீ பேங்க் கிளம்பிடுவோன்னு பதறி போய் ஓடி வந்தேன். சரி, முதல்ல இங்க வந்து உட்காரு வா.
அப்புறம் இந்தாடா நீ கேட்ட எல்லா டீடைல்ஸும் இதில் இருக்கு. இப்போ எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க. அப்புறம் அதை கொண்டா இதை கொண்டா நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்தா எல்லாம் சரியா இருக்காடா? இது போறேன்டா. அப்போ லோன் எப்படா கிடைக்கும்? டேய் இப்பதான் கல்யாணமே பண்ணிருக்கிற, அதுக்குள்ள குழந்தை பத்துக்கணும் ஆசையாடா? டேய் நான் கேட்டது லோன் எப்போ கிடைக்கும்னு. டேய் அதுக்கெல்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடலாம்டா. ஆனா ஒண்ணு கணக்கு, ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்தா ஆர்வம் தன்னால வந்துரும். பெருமையா இருக்கு அருமையா இருக்குன்னு சும்மா தேவையில்லாம ஓட்டாதீங்க. ஐயோ இல்ல துளசி, நான் உண்மையா தான் சொல்றேன். இவன் வந்து பேங்க்ல பார்த்தப்போ சும்மா லோனை பத்தி விசாரிச்சு போறதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பக்காவா கொண்டு வந்துருக்கானே. டேய் கணக்கு, லைஃப்ல நம்மளுக்கு ₹1 இல்லைன்னா கூட பரவாயில்லடா. ஆர்வம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா லைஃப்ல நம்ம ரொம்ப ஈஸியா முன்னேறிடலாம். கண்டிப்பா சொல்றேன், நீ லைஃப்ல எங்கேயோ பாப்பறடா. தேங்க்ஸ்ரா. லோன் எப்படா கிடைக்கும்? லோனுக்கு கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடலாம். சரி, நீ என்ன மாதிரி பொறுப்பு எல்லாம் தான் இருந்துகிட்டு இருந்த. டேய் பொறுப்பு இல்லைனாலும் உனக்கு ஒரு வேலை இருக்குடா. எனக்கு வேலை இருக்குதுடா. ஆனா நீ வேலை வெட்டி கூட இல்லாம வெறும் பயலால இருந்த. சாரிங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. டே கோச்சிக்காதரா. நீ பொறுப்பு இல்லாம தான் இருந்த. ஆனா திடீர்னு கேண்டீன் ஆரம்பிச்ச. ஆனா இப்போ ஹோட்டல் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல முன்னேறணும்னு பிளான் பண்ணிருக்கிற. நீ கண்டிப்பா முன்னேறிடுவதான். பட் ஆனா இந்த அறிவுல உனக்கு எங்க தர வந்துச்சு? நம்மள மாதிரி ஆஃப் பாயில் அரவே காடுங்களுக்குலாம் யாராச்சும் கூடவே இருந்து புத்தி சொன்னாதான் திருந்தவே தோணும். இப்போ என்னையே எடுத்துக்கோ, ஏன் பர்ஃபெக்டா இருக்கிறத நினைச்சு பக்காவா தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். தப்பு பண்றடா மாமான்னு என் பொண்டாட்டி தான் செவிலியே அடிச்சு என்ன திருத்தினா. நியாயப்படி பார்த்தா நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கணும். ஆனா மிஸ் பண்ணிட்டேன். ஆனா வேற யாரோ தான் உனக்கு முன்னேறதுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. யார் ஐடியா கொடுத்தது? ஜோசஃபா? டேய் கேட்டுனே இருக்கிற, எதுவும் பதில் சொல்ல மாட்டேன். டேய் நீ உருப்புறதுக்கு துளசி ஒரு காரணமா இருக்க மாதிரி எனக்கு யாராவது ஒருத்தர் காரணமா இருப்பாங்க. எல்லாம் அவங்க கொடுத்த ஐடியான்னு வச்சுக்கேன். என்னடா சொல்ற? உனக்கு கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சா? பார்ட்டி யாரா? உன் மூஞ்சி. டேய் லோன் எப்ப கிடைக்கும்னு சொல்றா? டேய் ஏன்டா சும்மா அதையே கேட்டு நச்சரிச்சுனுங்கிற? ஐயோ கூட பெரிய இம்சையா இருக்குதுடா. இது பாரு, என் சட்டை பேண்ட் அடமானம் வச்சாது உனக்கு லோன் வாங்கி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். போதுமா? டேய் உன்னை நம்பி தாண்டா இருக்கேன். லோன் எப்படா கிடைக்கும்? அட என்னமா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுங்கிறான். அதாங்க ஆர்வம். ஓ இதுக்கு பேர் தான் ஆர்வமா? ஐயா சாமி, உன் ஆர்வம் என்னால் தாங்கிக்க முடியல. நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜா. உனக்கு எப்படியாவது லோன் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? சரிடா என்ன கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா? ஐயோ திரும்ப திரும்ப அதையே சொல்லி என் உயிரை வாங்குறானே. சரி அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நம்ம கிளம்பலாமா? எங்க டைம் ஆச்சு, நாங்க கிளம்பட்டுமா? இருமா 2 மினிட்ஸ்ல நாங்களும் வந்துடுறோம். இல்லைங்க, புக்ஸ் எல்லாம் வேற வாங்கணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீங்க பேசிட்டு பொறுமையா கிளம்புங்க. மறக்காம அவருக்கு காஃபி போட்டு கொடுங்க. காஃபியா? ஆமாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் வயோட அனுப்புறது தப்பு இல்ல. அண்ணா இருந்து காஃபி குடிச்சிட்டு போங்க, சரியா? சரி வரேன் சார். வரேன். வரோம். வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரங்க. டேய் நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். டேய் இருடா, இந்த லோன் எப்ப கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா? ஐயா ஓ எம்சியே தாங்க முடியலடா சாமி. பா ஒன்று பண்ணு, நேரா என் கூட கிளம்பி இப்போ பேங்க்குக்கு வா. மேனேஜர் பார்த்து உடனே லோனை சாங்ஷன் பண்ண சொல்கிறேன். வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. லாவண்யாவா? ஆமா சார். உட்காருமா, உட்காரு. தேங்க்யூ சார். மிஸ்டர் கிரி பிரகாஷ் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் பழக்கம். இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். பொய் சொல்றல? தப்பில்ல, சூழ்நிலை தப்பு கிடையாது. உன் மேரேஜ் கூட நாங்க வரதா இருந்தோம். கடைசி நிமிஷத்துல முடியாம போயிடுச்சு. யார் வந்தாலும் வராம போனாலும் கல்யாணம் பிளான் பண்ணபடி நடக்கும். அது கடவுள் தீர்மானிக்கிறது. அதை தக்க வச்சுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களோட பொறுப்பு. இதை நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிம்மா, உனக்கு அந்த வீட்டுல என்ன குறை? நல்ல வசதியான குடும்பம், நாத்தனார் கொழுந்தன்னு எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. அவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். நீ பொறுப்பா நடந்துக்கிட்டா அவங்க உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பாங்க.